இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காராமணி குழம்பு தொக்கு பண்ண போகிறோம். பாருங்கள், விசில் வந்துச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை இறக்கி நம்ம கடாய் வச்சு வெங்காயம் தக்காளி வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பு மேலே கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் வெங்காயம் பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோம். அதை இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் ஒன்றும் பாதியமாக அரைச்சி ஆட் பண்ணிக்க. வெங்காயம் ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் ஒன்றும் பாதியமாக அரைச்சி ஆட் பண்ணியாச்சு. எல்லாம் வதக்கி விட்டுக்கலாம். கூடவே வந்து கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா வதங்கட்டும். நம்ம பட்டை லவங்கம் ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம தக்காளி பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா வதங்கட்டும். நம்ம தக்காளி பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கோங்களா, அதுவுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும் தக்காளி. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லாவே வதங்கிச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா வதங்கிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சால்ட்டு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணலாம். நான் வந்து சிக்கன் குழம்பு மசாலா வந்து ஆட் பண்ணுறேன். மிளகாய் தூள் எதுவுமே இது கூட நான் ஆட் பண்ணலை. இதுவே காரமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து சன்னா மசாலா ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு காரம் அதிகமாக தேவை அப்படின்னா நீங்கள் மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் எந்த மசாலாவுமே ஆட் பண்ணலை. காரம் கம்மியாக தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதனால் வந்து வெறும் சிக்கன் மசாலா மட்டும் தான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எந்த மசாலாவும் ஆட் பண்ணலை. கூட சிக்கன் மசாலா ஒண்டி தான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து சன்னா மசாலா ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சிக்கன் குழம்பு மசாலா ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். உண்மையிலே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா நீங்கள் மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம். இல்லை எந்த மசாலாவும் இல்லைன்னா நீங்கள் மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம காராமணி வேக வச்சுருந்தாலும் அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்படியே எல்லா காராமணியுமே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம வேக வச்சு எல்லா காராமணியுமே இது கூட ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் தண்ணி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா அப்போ தான் மசாலா வாசனை போகும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம காராமணி ஆல்ரெடி வேக வச்சிட்டோம். அதனால் வேக வைக்கணும் அப்படின்னு கிடையாது. நம்ம வந்து தண்ணி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணாலே போதும். கொஞ்சமாக ஆயிலுமே ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் அதிகமாக இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், எண்ணெய் எப்போவுமே நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம தாளிக்கும் போது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்ட விட்டு எடுத்திங்கன்னா நம்ம வந்து ரசத்துக்கு சாம்பாருக்குலாம் வந்து காம்பினேஷனாக வச்சுக்கலாம் தொட்டுக்க. இது கூட என்ன போடலான்னு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு போடலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து இது சும்மா கிரேவியாக பண்ணி நம்ம வந்து சப்பாத்தி பூரிக்கெலாம் நல்லாயிருக்கும். இது அது போக தோசைக்கு நல்லாயிருக்கும், இட்லிக்கு நல்லாயிருக்கும், சாதத்துக்குமே இது பிசைஞ்சு சாப்பிட டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும்.
இல்லை நீங்கள் ஆல்டர்னேட் குழம்பு ஏதாவது வைக்கிறதா இருந்தால் ரசம் இல்லைன்னா சாம்பார் வந்து காய் சாம்பார் கிடையாது, மிளகாய் கிள்ளி சாம்பார் வந்து இதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி கூட வைக்கலாம். நல்லா கொதி வரட்டும். பாருங்கள் காராமணி கிரேவி அழகாக ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது மேலே வந்து நீங்கள் கொத்தமல்லி தூவிக்கிறதா இருந்தால் தூவிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். தேங்க்யூ.